ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான பிரெட் பயன்படுத்தி நம்ம ஒரு சூப்பரான குலோப் ஜாம் ரெசிபி தாங்க பண்ண போறோம். வேற லெவல் டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு குடுத்தாக்கா ரொம்பவே விருப்பப்பட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டா இருந்துச்சு. வாங்க இந்த குலோப் ஜாம் இப்ப நம்ம எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இப்ப அதுக்கு நான் ஒரு 5 பிரெட் ஸ்லைசஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அத வந்து ஓரங்கள்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓரங்கள் கட் பண்ணி செஞ்சா தான் நம்மளுக்கு வந்து தீஞ்சு போகாம இருக்கும். அதுக்காக தான் அந்த ஓரத்த வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்ப இந்த மாரி எல்லாத்தையும் வந்து செஞ்சு எடுத்தாச்சு. இப்ப இதில சூடான பால் வந்து நம்ம ஆட் பண்ணி குடுத்துக்கலாம். அப்பதான் நம்மளோட பிரெட் வந்து நல்லா சாஃப்ட் ஆகி வரும். நான் வந்து ஒரு 3/4 கப் போல சூடான பால் எடுத்திருக்கேன். அத வந்து நம்ம வந்து உள்ள சேர்த்துக்கலாம். நம்ம சேனல புதுசா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இப்ப இந்த மாரி ஃபோர்க் ஸ்பூன் வச்சு நல்லா வந்து கலந்து குடுத்துக்கலாம். அந்த பால் வந்து நல்லா ஊறி வந்திருக்கும் பிரெட்ல. இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கோங்க. இப்ப மிச்ச பாலையும் வந்து நான் வந்து உள்ள சேர்த்துக்கிறேன். இப்ப இதையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். நல்லா ஒரு மாவு பதத்துக்கு வந்து வரணும் இந்த பிரெட்டு. அந்த அளவுக்கு நல்லா வந்து கலந்து குடுத்துக்கோங்க. இப்ப இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மைதா மாவு சேர்த்து இந்த மாவு வந்து நல்லா பைண்டிங் பண்ணி நம்ம வந்து நல்லா பெசஞ்சு எடுத்துக்க போறோம். லைட்டா பிசுபிசுப்பு தன்மை இருக்கிற மாரி தான் இருக்கும். இப்ப இதில ஒரு 1/4 ஸ்பூன் போல பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இப்ப இதில 1 ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு, இப்ப இத நல்லா வந்து நம்ம பெசஞ்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு கைகள்ல ஒட்டுற மாரி தான் இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட்டு நம்ம கொஞ்சமா மாவு சேர்த்தோம். இப்ப அடுத்ததா மாவு சேர்த்து நம்ம பெசையும்போது, கைகளெல்லாம் ஒட்டாம நம்மளுக்கு வந்து அழகான ஒரு சாஃப்ட் டோ வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடும். இப்ப நான் திரும்பவும் கொஞ்சமா மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு, இப்ப இத வந்து கலந்து குடுக்கும்போது, நம்மளுக்கு வந்து சாஃப்ட்டான ஒரு டோ வந்து கெடைச்சிடும். குலோப் ஜாம் மாவு மாதிரி நல்லா சாஃப்ட்டா, நல்லா சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பாருங்க இந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கணும். இப்ப கைகள்ல கொஞ்சம் ஆயில் இல்லன்னா நெய் வந்து தடவி குடுத்துட்டு, நம்ம வந்து குலோப் ஜாம் உருண்டைகள வந்து சின்ன சின்னதா உருட்ட ஆரம்பிச்சிரலாம். நான் வந்து இந்த சைஸ்ல வந்து நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து சின்ன சின்னதா வேணும்னாலும், நீங்க வந்து சின்னதா உருட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த சைஸ்ல வந்து உருட்டி எடுத்து வச்சிருக்கேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க நான் வந்து எல்லாத்தையும் வந்து அழகா உருட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இத வந்து நம்ம பொன்னிறமான ஆயில்ல வந்து நம்ம பொன்னிறமா வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு மொத்தமா அப்படியே சேர்த்துறாதீங்க. அப்புறம் வந்து குலோப் ஜாம் வந்து உடைஞ்ச மாதிரி ஆயிடும். 1, 2மா சேர்த்து கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் நீங்க வந்து திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா கலந்து கலந்து குடுத்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் எல்லா சைட்லயும் வந்து ஒரே மாதிரி வெந்து வரும். இப்ப நான் வந்து இந்த மாதிரி கலந்து கலந்து குடுத்து பாருங்க இந்த மாதிரி நான் கலந்து குடுத்து நான் வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன். நம்மளோட குலோப் ஜாம் உருண்டைகள் நல்லா சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப இத அப்படியே வந்து பிளேட்டுக்கு மாத்தி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப அடுத்ததா வந்து சுகர் சிரப் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் போல சுகர் வந்து ஆட் பண்ணி குடுத்துக்கோங்க. இப்ப அதே கப்ல 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப இது வந்து ஒரு டைம் போல நல்லா கலந்து குடுத்துட்டு, நல்லா சுகர் சிரப் வந்து ஒரு பிசுபிசுப்பு தன்மை வர வரைக்கும் நம்ம நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பாகுபதம், கம்பி பதம்லாம் எதுவுமே தேவை கிடையாது. நான் வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன். இப்ப பாருங்க நல்லா வந்து நம்ம சுகர் சிரப் வந்து கொதிச்சிட்ருக்கு. இப்ப இடையிலே கொதிக்க ஆரம்பிச்சதும் ஏலக்காவும் சேர்த்துடுங்க. அப்பதான் நல்லா வாசனையா இருக்கும். இப்ப பாருங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா ஒரு பிசுபிசுப்பு தன்மையோட நல்லா ஒட்டுற பதத்துல இருக்கு. இதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கு. சுகர் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிற குலோப் ஜாமுன்ல வந்து நம்ம சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணி குடுத்துக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சூப்பரா நம்மளுக்கு வந்து குலோப் ஜாம் வந்து ரெடியாகி வந்திருக்கு. இது மாதிரி நம்ம எல்லா சுகர் சிரப்பையும் அதில வந்து சேர்த்தாச்சு. எனக்கு சுகர் சிரப் வந்து கரெக்ட்டா இருந்துச்சு இந்த குலோப் ஜாமுக்கு. பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு. நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா அந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இதே மாரி நான் அடுத்தடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்கள வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.